சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். பீகாக் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வரக்கூடிய 2025 மே மாதம் 11ஆம் தேதி குரு பகவானினுடைய பெயர்ச்சியானது நடக்குதுங்க. காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் பாவத்திலேருந்து 3ஆம் பாவத்துக்கு குரு பகவான் பெயர்றாரு. அதாவது ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு போறாருங்க. மிதுன ராசி அப்படிங்கிறது காத்து ராசி. அந்த காத்து ராசியில குரு பகவான் ஒரு வருடத்திற்கு மேல இருந்து நமக்கு பலாபலன்களை தராரு. இந்த குரு பகவானினுடைய பயிற்சி காலத்துல எப்படி உங்களுடைய ராசிக்கு பலன்களை வழங்க போறார் அப்படிங்கிறத தெளிவா பார்ப்போம். பொதுவாகவே இந்த குரு பகவானை பத்தி நம்ம நிறைய விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. குரு பகவான் அப்படிங்கிறது வானமண்டலத்தை, அதாவது இந்த மேருமலையை அவர் சுற்றி வருவதற்கு பார்த்தீங்கன்னா சரியாக 12 வருடங்கள் ஆகும். அந்த ஒவ்வொரு வருடமும் சரியாக ஒவ்வொரு ராசியை அவர் கடந்து போயிட்டு இருப்பாருங்க. அந்த வகையில் இப்போ இந்த மே மாதம் 11ஆம் தேதி 2025 குரு பகவான் ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பெயர்றாரு. இந்த பெயர்ச்சி காலத்தில் 12 ராசிகளுக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான பலன்களை தர்றதுக்கு இருக்கார். பொதுவாக சொல்லணும்னா காலபுருஷத்துக்கு 3ஆம் பாவம் அப்படிங்கிறதுனால உலகத்தில் இந்த வலிமைக்கும், அதாவது யார் வலிமைசாலி அப்படிங்கிற மாதிரியான சில போட்டிகள் நாடுகளுக்குள்ளே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. காற்றினுடைய தன்மையில போறதுனால பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக சொல்லணும்னா சூறாவளி மாதிரியான விஷயங்கள், வாயு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், இதிலெல்லாம் கொஞ்சம் சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் மக்கள் கவனமாக இருக்கணும். அப்புறம் குரு பகவானை நல்லா கவனிக்கணுங்க. குரு பகவான் அப்படிங்கிறவர் ஜூபிட்டர் பிளானட் இல்லைங்களா? அவர் ஒரு பூமியை விட 12 மடங்கு ஒரு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர். அதே போல பூமியை விட 64 மடங்கு பெரிய உருவம் அவர்கிட்ட இருக்குங்க. அதனால என்ன நன்மை நமக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் நம்மளுடைய பூமி தோன்றியதுலேருந்து பல ஆயிரம் முறைகள் பூமியை தாக்கவிருந்த பலவிதமான எரிகற்கள்கள், அதே போல இந்த வான்வெளி தாக்குதல்கள், இதுமாரி நிறைய ஏதாவது கல் மோதுறதுக்கோ ஏதோ ஒரு பெரிய ஒரு பிளானட் மோதுவதற்கோ ஆஸ்ட்ரோனாய்ட்ஸ் வந்தது அப்படின்னா, அந்த பூமியை விட பார்த்தீங்க அப்படின்னா அதீதமான 60 மடங்கு அதீதமான ஈர்ப்பு சக்தி கொண்டது இந்த குரு அப்படிங்கிற அந்த பிளானட்டுங்க. அதனால பூமியை சுற்றி அது இருக்கிறதுனால பூமிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்குது. அதனால பூமியை தாக்க வரக்கூடிய பல விஷயங்களை குரு பகவான் தன்னகத்தை இழுத்து காப்பாற்றியிருக்காருங்க. அதனால ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆற்றல் கொண்டவர், வலிமை கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானை. அதே போல அந்த குருவினுடைய கிரகத்தினுடைய ஒளி தன்மை நம்ம பூமி மீது படக்கூடிய சமயத்துல பார்த்தீங்கன்னா அதீதமான பல நல்ல விஷயங்கள் ஏற்படுவதற்கு நிறைய இருக்குங்க. அது பேர் குருவினுடைய அஸ்தமன காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான மாற்றங்கள், சில சிக்கல்கள் நம்ம பூமியில ஏற்படுது. அதே போல குரு பகவானுடைய வக்ர காலம், அந்த சமயத்துல பல நன்மைகள் ஏற்படுது. அதனாலதான் இந்த முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவருடைய தன்மையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத பல ஆயிரம் வருடங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி அவருடைய தன்மை என்ன இருக்கு, அதனால இந்த சமயத்துல போனா நம்மளுடைய பாவத்துல போனா அவருக்கு என்ன நன்மையை கொடுப்பார் அப்படிங்கிறத ஒரு பொக்கிஷமாக கொடுத்தது தான் இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது. அந்த வகையில் உங்கள் ராசிக்கு இப்போ அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி காலம் அப்படிங்கிறது என்ன பலன்களை வழங்குதுங்கிறத விரிவாக பார்ப்போங்க. சிவாய நமஹா. மிதுன ராசியாகிய உங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய மாற்றம் எந்த மாதிரியான பலன்களை வழங்குதுங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்கு தான் இப்போ குரு பகவான் மாறி வராருங்க. அதாவது 12ஆம் பாவத்தில் இருந்தார், விரயஸ்தானம் அப்படின்னு பேர். அந்த இடத்துலேருந்து உங்களுடைய ஜென்மஸ்தானத்துக்கு வராரு. இந்த ஜென்மத்தில் குரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதனால் என்னடா இது குரு பகவான் வந்திருக்காரு, நம்மளை ரொம்ப படுத்துவார், ஏற்கனவே நம்மளுக்கும் ஃபைனான்ஷியலாக அதிகமாக செலவுகள் போய் கொண்டு இருக்கிறதே, கொஞ்சம் வெளியூர் விரயங்கள் ஏற்படுது, வீட்லேயும் கொஞ்சம் நிறையா விரயங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கு. இந்த காலத்தில் இந்த சமயத்தில் இப்போ குரு பகவான் ஜென்மத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற பலவிதமான சிந்தனைகள் உங்களுக்குள்ள இருக்கலாம். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ 12ஆம் பாவத்துல குரு பகவான் இருந்த காலத்துல அதிகமா செலவுகளை கொடுத்திருப்பார். வீடுகள்ல தேவைகளை அதிகரிக்கம் செஞ்சிருப்பார். வீட்டில் ஏற்படக்கூடிய செலவுகள் கொஞ்சம் முன்பை விட அதிகமாக ஏற்பட்டு இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் இப்போ ஜென்மத்தில் வரக்கூடிய காலம் ஓரளவுக்கு செலவுகள் குறைந்தாலும்
ஒரு சில விஷயங்களை நீங்கள் அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகளை ஏற்படுத்தலாம். அதுலேருந்து உங்களை கொஞ்சம் விலக்கி வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தலாம். முக்கியமாக சொல்லணும்னா குரு பகவான் மிதுன ராசிக்கு 7ஆம் பாவத்திற்கு உடையவர். 7ஆம் பாவம்ங்கிறது கலத்திர வீடு. கலத்திரம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணைவரை குறிக்கக்கூடியது. ஆணாக இருந்தாங்கன்னா பெண்ணை குறிக்கும், பெண்ணாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை துணைவரான ஆணை குறிக்கும். அதனால தான் கலத்திர ஸ்தானம் அப்படின்னு பேர். அந்த கலத்திர ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு யாருன்னா குரு பகவான் தான், மிதுன ராசி ஆகிய உங்களுக்கு. இப்போ அவர் ஜென்மஸ்தானத்திற்கு வந்திருக்காரு. அதுக்கு மட்டும் ஒரு அதிபதி இல்லை, 10ஆம் பாவத்திற்கும் அதிபதி. 10ஆம் பாவம் அப்படிங்கிறது என்னன்னா ஜீவனஸ்தானம் அப்படின்னு பேரு. ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு நபருக்கு வேலை வாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடியது. அதே மாதிரி ஒரு வேலையே இல்லாம இருக்கிறவனுக்கு கூட வேலையை வாங்கி கொடுக்கக்கூடியது இந்த குரு பகவானுடைய அனுகிரகம். 10ஆம் பாவம் அதாவது அந்த ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஜீவனஸ்தானம் 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ அந்த பாவத்திற்கு உடையவர் குரு பகவான். அந்த குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமயத்துல உங்களுடைய ஜென்மஸ்தானத்துல உட்கார்றாருங்க. இந்த சமயம் அப்படிங்கிறதே முன் சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், கொஞ்சம் சில சிக்கல்கள் ஏற்பட்டு மறையும். இருந்தாலும் கூட குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா உங்களுக்கு நன்மைகளை அதிகமாக தருங்க. எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, குரு பகவான் அவருக்கு 3 விதமான பார்வை இருக்குது. முதல் பார்வைக்கு சப்தம பார்வை, அதாவது 180 டிகிரி. இந்த 180 டிகிரி பார்வையில் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் உங்களை தான், அதாவது உங்களுடைய 7ஆம் பாவத்தை அவர் பார்க்குறார். மிதுன ராசிக்கு 7ஆம் பாவம் உங்களுடைய கலத்திர ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தை கைகூட்டி வைப்பாருங்க. இல்லைங்க ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கும் என்னுடைய வாழ்க்கை துணையோருக்கும் கொஞ்சம் பிரச்சனை போய் கொண்டு இருக்கு அப்படிங்கிறவராக இருந்தீங்கன்னா உங்கள் 2 பேருக்கும் சுமூகமான நல்ல உறவை ஏற்படுத்துவார். அது மட்டும் இல்ல 5ஆம் பாவை, அதாவது அடுத்ததாக அந்த குரு பகவானுக்கு 3 பார்வையில முதல் பார்வை 7ஆம் பார்வை, அதுக்கு சமசப்தம பார்வை. இது எல்லா கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய பார்வை. விசேஷமாக குரு பகவானுடைய பார்வைகள் 2. ஒன்று என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா 5ஆம் வீட்டை பார்ப்பது, அதே போல 9ஆம் வீட்டை பார்ப்பது. 5ஆம் வீடு அப்படிங்கிறது புத்திர சந்தானத்தை தரக்கூடிய, மிதுன ராசிக்கு புத்திர சந்தானத்தை தரக்கூடிய, குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய 5ஆம் பாவமாகவே வந்துருச்சு. அப்போ 5ஆம் பாவத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு ரொம்ப நாளாக கல்யாணமாகி குழந்தை இல்லைன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே எனக்கு குழந்தை இருக்கு, எனக்கு இன்னொரு குழந்தை வேணும், அல்லது ஏற்கனவே ஆண் குழந்தை இருக்கு ஒரு பெண் குழந்தை வேணும், அல்லது ஒரு பெண் குழந்தை இருக்கு ஆண் குழந்தை வேணும், இப்படின்னு ஒரு ஆசைப்படக்கூடிய நபராக நீங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் நினைப்பது போடியே உங்களுக்கு ஒரு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பை இந்த குரு பகவான் உருவாக்குறாரு. எதனாலன்னா 5ஆம் பாவத்தை அவர் பார்க்கறதுனால. அது மட்டும் இல்ல, இந்த குரு பகவான் அடுத்ததாக 9ஆம் பார்வையாக உங்களோட 9ஆம் பாவத்தை பார்க்குறாரு. இந்த 9ஆம் பாவம் அப்படிங்கிறது முன் சொன்ன மாதிரி ஜீவனஸ்தானம். 9ஆம் பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முன்னோர்களை தரக்கூடிய ஒரு ஸ்தானம். அதே மாதிரி பித்ருக்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், தந்தையாரை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், நல்ல கல்வியை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், ஆராய்ச்சி கல்வி. ஒரு நபருக்கு 9ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் சேர்ந்து இருக்கணுங்க. அப்படி சேர்ந்து இருந்தால்தான் எந்த துறையை அவர் படித்திருக்காரோ அதுலேயே அவர் வேலை செய்ய முடியும். இப்போ 9ஆம் பாவம் 10ஆம் பாவம் சம்பந்தமே சரியா இல்லைன்னா அவர் படித்தது ஒரு தொழிலாக இருக்கும், வேலை பார்க்கறது வேறு தொழிலாக இருக்கும். அது மாதிரி இப்போ இந்த 9ஆம் பாவங்கிறது ரொம்ப முக்கியம், செய்தொழில் சார்ந்த விஷயங்களை தரக்கூடியது. அந்த இடத்த இப்போ குரு பார்க்குறாரு. அதனால வேலை நிமித்தமாக, பணி நிமித்தமாகவோ எதுக்கோ ஒரு நிமித்தமாக செய்தொழில் ஒன்று, படித்த படிப்பு ஒன்றாக இருந்ததால் கூட உங்களுக்கு அதன் பிறகு கூட நீங்கள் வேலை பார்க்கறதுலே ஒரு படிப்பை படித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு குரு பகவான் உருவாக்குவார். அதனால இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய காலம் உங்களுக்கு ரொம்ப நல்ல காலமாக அமையுது. அதனால ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால கொஞ்சம் சில விஷயங்கள், பல விஷயங்கள் கொஞ்சம் காலதாமதமாகத்தான் நடக்கும், ஆனால் தடையாகாது. அதுதான் ஒரு பெரிய நன்மை. இந்த சமயத்துல நீங்கள் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் வெற்றி வழிபாடு செய்யுங்கள். அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிக மிக அவசியம். சிவபெருமானினுடைய அஷ்டாஷ்ட மூர்த்திகளிலே சுரூபமாக இருக்கக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி. அதனால வியாழக்கிழமையிலே அவருக்கு தேங்காயை
பழ வெற்றிலை பாக்கு முதலிய பொருட்களை வைத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வாருங்கள். இதுபோல செய்து வந்தோம் அப்படின்னா அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாகவும் மிதுன ராசியாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சியையும் வழங்கும். சிவாய நமக. இந்த குரு பயிற்சியினுடைய பலன்கள் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தட்டும், நல்ல அபிவிருத்திகள் ஏற்படணும், செய்தொழிலே நல்ல சிறப்புகள் ஏற்படணும், குடும்பத்திலே தன லாபங்கள் ஏற்படணும். அதே போல குரு பகவானுடைய பரிபூர்ணமான பார்வை நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு எல்லாம் வல்ல எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பீகாக் சேனல் அப்படிங்கிறது ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு தரக்கூடிய அற்புதமான சேனல். இந்த சேனலை பின்தொடருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுபோல இந்த சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக நாங்கள் போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக வந்துருங்க. சிவாய நமக.